7 vocabulary on Sunday. இன்றைக்கி டேட் 5/10/2025. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vocabularies எல்லாமே ரிலேட்டட் டு சம் ஃப்ரூட்ஸ். பழம் சாப்பிடலாமா இந்த டாபிக் பார்த்தோடே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு நார்மலாக நிறையா ஃப்ரூட்ஸோட நேம் தெரியும். இந்த வீடியோவில் கொஞ்சம் நம்மளுக்கு தெரியாத நேம்ஸாக ஒரு 7 நேம்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் ரெடியா? வுட் ஆப்பிள், விளாம்பழம். நம்மளுக்கு இப்போ ஆயுத பூஜை, விஜயதசமி எல்லாம் போச்சு. அதில் ரொம்ப ஃபேமஸானது விளாம்பழம் தான். வுட் ஆப்பிள், ஃபிக் அத்திப்பழம், கஸ்டர்ட் ஆப்பிள் சீதாப்பழம், ஐஸ் ஆப்பிள் நுங்கு, ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம், ஜுஜுப் ஃப்ரூட் இலந்தை பழம். இலந்தை பழம்லாம் 90s கிட்ஸ்க்குலாம் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச பழம் தான். பாம் ஃப்ரூட் பனம்பழம். ஓகே, ஒரு சில க்ளூ வேர்ட்ஸ் வச்சு நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கலாமா? வுட் ஆப்பிள் விளாம்பழம். விளாம்பழத்தோட அந்த தோல் வுட் மாதிரி இருக்கும், மரக்கட்டை மாதிரி இருக்கும். அதை நம்ம கட் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஃபிக் அத்திப்பழம். அத்திப்பழம் சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தியானது. ஃபிட்டாக இருப்போம். கஸ்டர்ட் ஆப்பிள் சீதாப்பழம். சீதாவோட ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராமன் சீதா இருக்கும்போது சீதா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஸ்டர்ட் ஆப்பிள். ஐஸ் ஆப்பிள் நொங்கு. அது பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். ஸோ ஆப்பிள் சைஸில் இருக்கிறனால நம்ம ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம். ஜாக் ஃப்ரூட் நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச பழம் தான். ஜுஜுப் ஃப்ரூட் இலந்தை பழம். இலந்தை பழத்துக்கு வித்தியாசமான நேம் தான் இருக்குது, ஜுஜுப் ஃப்ரூட். பாம் ஃப்ரூட் பனம்பழம். பாம்ங்கிறது நம்மளோட உள்ளங்கையும் சொல்லலாம். ஸோ பனம்பழம் நம்ம உள்ளங்கையில் வச்சு சாப்பிட்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.